வணக்கம் மக்களே, முருங்கைக்காய் தீயல் செய்யலாம் வாங்க. நாகர்கோவில் ஸ்டைலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சீரகம் போட்டு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா வதங்கட்டும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ. நான் ஒரு 1/4 கிலோ முருங்கைக்காய் எடுத்து செய்கிறேன். இது தனியாக மிக்ஸி ஜாருக்கு எடுத்துக்கோங்க. ஆறட்டும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் போட்டுக்கணுங்க. நான் நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்தது தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் அப்படி வதங்கிக்கோங்க. வதக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூளே போட்டுக்கோங்க. நம்ம அதை மசாலாவில் வெறும் மிளகாத்தூள் போட்டோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே வேகட்டும். 2 கொதி வந்தது. இந்த மசாலாவை அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா வெந்து வந்துச்சு. மசாலா போட்டுருங்க. தண்ணியாக வேணுமானாலும் தண்ணியாக அரைக்கலாம். இல்லை நல்லா சுண்ட தொக்காக செஞ்சிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு தட்டு சாப்பாடு. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், சாப்பிட்லாம் வாங்க.